ஹாய்டா. வாடா ஜம்புலிங்கம், என்ன ஆளே ஒரு சுத்து இழைச்சிட்டு இருக்க? ஆமாடா, ஒரு வாரமா ஜிம்முக்கு போறேன். என் ஆம்ச பத்தியாடா. வாடா முள்ளே. வணக்கம்ப்பா. முள்ளு கல்லு. என்ன வவ்வால் காலையிலே தூக்கமா? ப்ரோ காலையில் இப்படி சோம்பேறித்தனமா தூங்குறது சுகமா இருக்கு தெரியுமா ப்ரோ? நான் ஒரு கதை சொல்றேன், எல்லாரும் கேக்குறீங்களா? கதை இருக்கட்டும், முதல்ல தண்ணி குடி. ஜம்பு, அவனை கிண்டல் பண்ண வேணான்னு சொல்லுடா. டேய், ஏன்டா அவனை கிண்டல் பண்ற? FGBSல நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது, வீண் வார்த்தைலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமாண்டா. அப்புறம் ஏன்டா அவனை கிண்டல் பண்ற? சாரிடா. சரிடா. சரி நீ கண்டினியூ பண்ணு. என் தாத்தா மாணிக்கம் இருக்காருல்ல? ஆமா, நம்ம மாணிக்கம் தாத்தா. அவரு அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாருடா. என்ன கதை? கழுகு கதைடா. கழுகு கதையா? அதோ தெரியுதுல ஒரு மலை. எங்கடா? அதோடா. அங்க எங்கடா தெரியுது? ஏன்னா ஒண்ணுமே சேரல, ஒரே இருட்டா இருக்கு. உனக்கு தான் காலைல கண்ணு தெரியாது. அது எனக்கு தெரியும். நீ கரெக்டா கதை கவனிக்கான்னு கவனிச்ச. நீ கவனிக்கிற கவனி. நீங்க பாருங்கடா, அந்த மலைடா. ஆமா, அந்த மலைக்கு என்ன இப்ப? அந்த மலை மேல ஒரு கழுகு வாழுமாண்டா. கழுகா? அதுகிட்ட நிறைய மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்காண்டா. என்னடா சொல்ற? மேஜிக்கல் பவர்ஸா? அதுனா சூப்பர் மேனா இல்ல ஸ்பைடர் மேனா? டேய் சும்மாறா, அவன் சொல்றது நிஜம்தான். நான் கூட கேள்விப்பட்டேன். அவரு சூப்பர் மேனையே சுத்தி அடிப்பாராம். அப்படியா? நிறைய சாதனைலாம் வேற பண்ணுவாராம். நம்ம எது கேட்டாலும் கொடுப்பாராம். ஆனா அந்த மலைக்கு போறது ரொம்ப கஷ்டம்டா. ஜம்போ, மலையேற எங்களுக்கு எல்லாம் கஷ்டம், உனக்கு தான் கஷ்டம். முள்ளு சும்மாரு. இப்பதானே ஜம்போ சொன்னா FGBSல யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்கன்ட்டு. போடா. சாரிடா. டிஸ்டர்பன்ஸா இருக்கு ப்ரோ, தூங்க விடுங்க ப்ளீஸ் ப்ரோ. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. அந்த மலைக்கு போறது நிஜமாவே டேஞ்சர்டா. டேஞ்சரா? அவ கண்டிப்பா அங்கதான் போறோம். இப்போ அந்த இடத்துக்கு எப்படிடா போறது? ப்ரோ நீ இப்படியே பேச, சீக்கிரம் போயிடலாம். டேய், அவனை விடுங்கடா. அந்த மலைக்கு போக முதல்ல அந்த காடு, அப்புறம் அந்த ஆறு, அப்புறம் தான் அந்த மலை. ஐயோ, அந்த காடா? அந்த காட்டுல தான் ஒரு மோசமான மான்ஸ்டர் இருக்கு. சின்ன சத்தம் கேட்டாலும் எந்திரிச்சு வந்து நம்ம எல்லாம் சாப்பிட்டுரும். என்னது? சத்தம் போட்டா சாப்பிடுமா? அப்புறம் எப்படி போறது? காடா? டேய், அவனை விடுங்கடா ஒரு நிமிஷம், இங்க கவனிடா. இப்போ நம்ம அந்த காட்டுக்கு போகணும்னா அது தூங்கும் போது தான் நம்ம போகணும். தூங்கும் போதுன்னா ராத்திரியில தான் போனோம். அப்பதான் இருட்டா இருக்குமே, நமக்கு தான் கண்ணு தெரியாது. ஐயோ, அங்க போக வேணாம்டா. ப்ரோ நான் கூச்சு போறேன் ப்ரோ, என்ன நம்புங்க, போயிடலாம். சத்தம் போட்டா சாப்பிடுமா? டேய், அவனை தூக்குங்கடா, கிளம்புவோம். ஐயோ, கிளம்புறாங்களா? வாங்கடா போலாமா பயணம் போலாமா, கழுகமாக ஒன்னா போலாமா. போலாமா பயணம் போலாமா, எல்லாரும் ஒன்னா போலாமா. அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க, சூப்பர் ஹீரோ ஈகிளை தான் பார்க்க போலாங்க. அங்கே போலாம் இங்கே போலாம் எங்கே போலாங்க, சூப்பர் ஹீரோ ஈகிளை தான் பார்க்க போலாங்க. போலாமா பயணம் போலாமா, போலாம் கழுத பார்க்க ஒன்னா போலாமா. போலாமா பயணம் போலாமா, எல்லாரும் ஒன்னா போலாமா. ஐயா, நம்ம காட்டுக்கு வந்துட்டோம்டா. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பயப்படுறீங்க? அவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ப்ரோ. வாங்க, தைரியமா வாங்க போலாம். காட்டுக்கு வந்து போலாமா பயணம் போலாமா, கழுத பார்க்க ஒன்னா போலாமா. போலாமா பயணம் போலாமா, எல்லாரும் ஒன்னா போலாமா.
எனக்கு தூக்கமா வருதுடா. டேய் ஜம்போ, நைட்டெல்லாம் இவனை தூக்கி தூக்கி நான் தூங்காம டயர்ட் ஆயிட்டேன்டா. டேய் நீ ஆச்சு அவனை தூக்கி தான் டயர்டான, நான் என்ன தூக்கியே டயர்ட் ஆயிட்டேன்டா. டேய் நீங்களா தூக்கம் வந்தா மல்லாக்கு படிப்பீங்கடா, நான் மல்லாக்கு பார்த்தா என் முள்ளி என்னையே குத்துதுடா. சூரியன் ப்ரோ வேற வந்துட்டாரு, எனக்கு வேற கண்ணு தெரியாது ப்ரோ, பாத்துக்கோங்க. யாருப்பா நீங்களாம்? எங்க இருந்து வந்திருக்கீங்க? ஏன் சோர்வா இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது அந்த மலை மேல இருக்க வயசான கழுக பாக்குறதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். ஆனா வர வழியிலேயே ரொம்ப சோர்வாயிட்டோம், அதனால இப்ப வந்த இடத்துக்கே திரும்ப போறோம். என்னது, திரும்ப போக போறீங்களா? இவ்வளவு தூரம் வந்துட்டு அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும், நம்புங்கப்பா, உங்களால முடியும். ஐயோ எங்களாலாம் முடியாதுப்பா, நாங்க ரொம்ப டயர்டா ஆயிட்டோம். டேய் வாங்கடா போலாம், கிளம்பலாம்டா, வாங்கடா. ஆமா போலாம்டா. அட நான் சொல்லிட்டே இருக்கேன், இதுதான் உங்க பிரச்சனையே. யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? திடமனதா இருன்னு சொல்லியிருக்காரா? அதனால நீங்களும் திடமனதா இருந்து நம்பி மேல வாங்கப்பா, உங்களால முடியும். ப்ரோ உனக்கு என்ன ப்ரோ, நீ ஈஸியா சொல்லிட்ட. நீங்க நானும் ஒன்னா, உனக்கு பேர் எவ்வளவு பெரிய ஃபெதர்ஸ் இருக்கு, எனக்கு குச்சியோட ஃபெதர்ஸ் ப்ரோ. இந்த ஃபெதர்ஸ் வச்சு அவ்வளவு ஹைட்லாம் பறக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நான்லாம் இவ்வளோ யோசிக்கிறது பெரிய விஷயம். ஐயோ எப்பா எப்பா ஏமா ஏமா, எனக்கு இருக்கிறதே 4 காலு, மூட்டை தூக்கி என் முதுகே போச்சு. என்னால இதுக்கு மேல அந்த மலை மேல ஏற முடியாதுப்பா. ஆமா நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு, அப்போ எனக்கு பசிக்கும்ல. இதுதான் உங்க பிரச்சனையே. உங்க யாருக்கும் உங்க மேல நம்பிக்கையே இல்ல. முதல்ல ஆண்டவரை நம்புங்க. என்னாலே முடியுது, உங்களால முடியாதா? ஐயோ நிஜமா இதுக்கு மேல எங்களால முடியவே முடியாதுங்க. இன்னும் நீங்க உணரலன்னு நினைக்கிறேன். சரி, என் வாழ்க்கையில நடந்ததையே நான் ஒரு கதையா சொல்லுறேன். ஒரு வாட்டி நான் மேல பறக்கிறப்ப ஒரு காகம் கழுத்துல உட்காந்து குத்திட்டே இருந்துச்சு. அப்போ என் தாத்தா அடிக்கடிக்கு சொல்ற ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகை போல சேட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் போட்டிருக்கு. அதை தானிச்சதுனாலதான் அந்த காகத்தை விட நான் உயர பறக்க முடிஞ்சது. அது போல உங்ககிட்ட இருக்க ஸ்ட்ரகிள்ஸ்லயும் நீங்க எப்பெல்லாம் சோர்வா இருக்கீங்களோ அந்த வசனத்தை தானிச்சீங்கன்னா உங்களாலையும் மேல பறக்க முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் நான் மேல சந்திக்கிறேன். டேய் ஆமாடா, அவர் சொன்னது சரிதான். நம்ம எல்லாரும் சோர்வாயிட்டதால ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்றதே மறந்துட்டோம். இவ்வளவு தூரம் வர்றதுக்கு கிருபை செஞ்ச ஆண்டவர் நம்ம அந்த மலை உச்சிக்கு போறதுக்கும் நமக்கு பலன் தருவாரா? ஆமாண்டா, வாங்க நம்ம எல்லாரும் அந்த பாட்டு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. அதை பாடிக்கிட்டே மலை உச்சிக்கு போயிடலாம்டா. போலாம்டா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால்
சிறகடித்து பறந்திடுவே. மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 ஏய் நம்மலாம் மலை உச்சிக்கு வந்துட்டோம்டா. அழகா இருக்குல்ல? ஆமாடா, இந்த இடம் நிஜமாவே சூப்பரா இருக்குடா. awesome bro, செம்மையா இருக்கு ப்ரோ. அங்க பாரு ப்ரோ, ஈகிள் ஜூட் உட்கார்ந்திருக்கு. அட ஆமா ப்ரோ, டேய் இவர் நம்ம நினைச்சோட பயங்கரமா இருக்காருலடா. சரியா சொன்னடா. டேய் முள்ளு, நீ தான் தைரியமா ஆளாச்சே, போய் அவர்கிட்ட பேசு போ. நானா? நீ போய் பேசுறா, நீ தானே சொல்ற. நீயும் பெருசா இருக்கல, போ. ஐயோ எனக்கு பயமா இருக்குடா. டேய் நீ போடா. ஐயோ நான்லாம் போக மாட்டேன்ப்பா, நான் சாத்தியா அனுப்பலாம்டா. ஆமாண்டா. சரி சாத்தே போட்டோம். இங்கே போடா. யாருப்பா நீங்க? ஏன் பயப்படுறீங்க? நாங்க நாங்க உங்களை தான் பார்க்க வந்தோம். என்ன பார்க்க வந்தீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நாங்க இங்க இருந்தே உங்களை பாத்துக்கிறோம். வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்லைங்க. அட வாங்கன்ற. சொல்லுங்க, என்ன பார்க்க எதுக்கு வந்தீங்க? நீங்க நீங்க ஏதோ மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களாமே, சூப்பர் மேனி சுத்தி சுத்தி அடிப்பீங்களாமே. மேஜிக்கல் பவர்ஸா? யாருப்பா சொன்னா இதெல்லாம்? என் தாத்தா மாணிக்கம் தான் சொன்னாரு. மாணிக்கம் பேரனாப்பா நீ? ஆமா. மாணிக்கம் எனக்கு நல்ல ஒரு நண்பன்பா. சின்ன வயசுல கீழே இருக்கப்ப இந்த மலை உச்சிய பார்த்து யாராவது மேல போக முடியுமான்னு பாப்போம். கடைசியில இயேசுவை விசுவாசத்தினால நான் மட்டும் மேல வந்துட்டோம்ப்பா. அதனால கீழே இருக்கிறவங்க எல்லாம் இன்னமும் மேஜிக்கல் பவர்ஸ் நம்பின்னு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லப்பா. நீங்களும் இயேசுவை விசுவாசத்தினால மேல வந்திருக்கீங்க. ஆமாங்க, நாங்களும் கர்த்தருக்காக காத்திருந்து புதுவேல் நடந்துதான் இங்க வந்து சேர்ந்தோம். எங்களால முடியுதுன்னா உங்களால முடியும் தானே? என்ன முடியும் தானே? கழுகு போல மேல நோக்கியே சட்டை எடுத்து எழும்பிடுவேன். உயர்ந்த உயரத்திலே உன்னதம் பறந்திடுவேன். கழுகு போல மேல நோக்கியே